வணக்கம். இன்று ஜூன் மாதத்தின் இறுதி நாள். ஜூன் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேற்று ஜூன் 29 மற்றும் இன்றைய நாளில் இடம்பெற்ற இலங்கையை பற்றிய சில முக்கியமான விடயங்களை தொகுப்பாக தருவதற்கு இந்த செய்தி காணொலி. தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் வீட்டின் முன்னால் இனம் தெரியாதவர்கள் இலக்கத் தகடுகளற்ற மோட்டார் சைக்கிளில் வந்து அச்சுறுத்திய ஒரு சம்பவம் பற்றிய காணொலி ஒன்று வெளியாகி இருந்தது. இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை அனைவரும் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தேன். இதற்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அப்போது யாழ்ப்பாணத்திலே அவரது வீட்டிலே இருக்கவில்லை. அவர் மல்லாவிக்கு ஒரு நிகழ்வுக்காக சென்றிருந்தார். வந்து அவர் வழங்கிய அந்த பேட்டி, இதிலே அவர் அரசாங்கத்தை கண்டித்திருப்பது, புலனாய்வுத்துறை இதன் பின்னால் இருப்பது போன்ற விவரங்களை பகிர்ந்திருந்தார். அதுபோல முல்லைத்தீவில் இடம்பெற்ற இந்த மக்கள் சந்திப்பின் போது பொது வேட்பாளர் விடயம் பற்றியும் அவர் ஒரு விடயத்தை சொல்கிறார். தமிழ் பொது வேட்பாளர் முக்கியத்துவம் பற்றி அவர் வலியுறுத்தி இருக்கிறார். தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசு கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் வேறொரு கருத்தை கொண்டிருக்க, நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழ் பொது வேட்பாளர் கட்டாயமாக அவசியம், காலத்தின் தேவை என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அதற்கான காரணத்தை அவதானிப்போம். இதேவேளை இந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து மட்டுமில்லாமல் அடுத்து வரப்போன்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் தென்னிலங்கை வட்டாரங்கள் இப்பொழுது ஆலோசித்து வருகின்றன. தங்களுக்கு இடையில் அடுத்தடுத்த கட்டங்களை பற்றி தீர்மானித்து வருகின்றன. இன்னும் ஜனாதிபதி வேட்பாளராக தாங்கள் ஒருவரை நிறுத்துவதா இல்லையா என்பது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இல்லாவிட்டால் மொட்டு கட்சி இன்னும் உத்தியோகபூர்வமான முடிவு எடுக்கவில்லை. ஒரு விதமான இணக்கப்பாட்டுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு வந்த பிறகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தங்களுடைய ஆதரவு இருக்கும் என்று மொட்டு கட்சி குறிப்பிடும் என்பதுதான் பொதுவாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம். காரணம், இப்போது போட்டியிட்டால் நாமல் ராஜபக்சவுக்கு வெற்றி பெற முடியாது என்ற வியூகத்தின் அடிப்படையில் அண்மையில் மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச இன்னும் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடும் அளவுக்கு தயாராகவில்லை என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். ஆனால் வேறு யாராவது ஒருவரை நிறுத்தி பார்ப்பது, தங்களுடைய வாக்குப்பரத்தை பரீட்சிப்பது என்ற ஒரு விடயத்தில் கூட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சில வீடுகளில் கவனமாக இருக்கலாம். இதற்கு ஒரு செல்வந்தரை அவர்கள் அணுகி இருக்கலாம். அந்த செல்வந்தர் தருகின்ற பணத்தின் உதவியோடு நாடாளுமன்ற தேர்தலில் தங்களை பலப்படுத்திக் கொள்ளலாம் என்று மொட்டு கட்சி ஒரு முடிவோடு இருப்பதாகவும் பரவலாக பேசப்பட்டதை பற்றி நான் கடந்த காலங்களில் சொல்லியிருந்தேன். இப்போது அந்த விடயம் எவ்வாறு இருக்கிறது என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. அதே வேளையிலே நாடாளுமன்ற தேர்தலில் இம்முறை மஹிந்த ராஜபக்ச போட்டியிட மாட்டார். அவருக்கு பதிலாக தங்களுடைய பிரதான வேட்பாளராக, பிரதம வேட்பாளராக நாமல் ராஜபக்ச நிறுத்தப்படுவார் என்று சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வட்டாரத்திலிருந்து நாடி பார்த்தறிகின்ற ஒரு விடயம் ஒன்று இப்பொழுது வெளியிடப்படுகிறது. உத்தியோகபூர்வமாக இந்த விடயம் அல்ல, ஆனால் இது உத்தியோகபூர்வமாக்கப்படலாம் என்பதுதான் முக்கியமானது. அதை பற்றி விரிவாக பேச வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது என்ற செய்திகளில் பார்க்கலாம். திருகோணமலைக்கு வந்த இஸ்ரேலிய யுவதி ஒரு சுற்றுலா பயணி கடந்த 3 நாட்களுக்கு முதல் காணாமல் போயிருந்தார். மர்மமான முறையில் அவர் காணாமல் போயிருந்தார் என்றும் அவரை பற்றிய தகவல்கள் தெரிந்தால் அறிய தருமாறு ஒரு செய்தி ஒன்று இணையத்தில் உலாவி இருந்தது. உடனடியாக கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் மேற்கொண்ட நடவடிக்கை எடுத்து இப்பொழுது அவர் உயிரோடு மீட்கப்படுகின்றார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார். 3 நாட்களுக்கு பிறகு அவர் பத்திரமாக மீட்கப்பட்டது ஒரு ஆறுதலான செய்தி. அதேவேளை நேற்றும் இன்றும் எங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒரு விடயம், இந்தியாவின் கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் இறந்து போன செய்தி மிக பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருந்த வேளையில் இலங்கையிலும் அது போன்ற சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. நடுக்கடலிலும் கடலில் மிதந்து வந்த திரவம் ஒன்றை மது என்று சொல்லி நினைத்து அருந்திய மீனவர்கள் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அது விஷ திராவகம் என்று சொல்லி இப்போது கருதப்படுகிறது. இந்த செய்தி மிகுந்த பரபரப்புக்குரிய ஒரு செய்தியாக மாறுகின்றது. இதை பற்றிய விடயங்களும் இன்னும் இப்போது வெளிவந்திருக்கின்ற சில செய்திகளை பற்றிய முக்கியமான விடயங்களையும் உங்களுக்காக தொகுப்பாக கொண்டு வர காத்திருக்கிறேன். இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்லும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்காக. இதிலே அரசியல் ரீதியாக மற்ற கட்சிகளை பலவீனப்படுத்தி கட்சிகளை உடைப்பது என்பது ஜனாதிபதி ரணிலுக்கு கைவந்த கலை. அவர் ஜனாதிபதியாக இதுவரைக்கும் வராத காலத்தில் கூட எதிர்கட்சி தலைவராகவோ இல்லாவிட்டால் பிரதமராகவோ இருந்த காலத்தில் அவர் ஏராளமான விடயங்களை இப்படி செய்திருக்கிறார். கட்சிகளை துண்டாடுவதில் ஒரு வல்லவர். இதில் அவர் எக்ஸ்பர்ட்டாக இருந்த அந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ச அதில் இன்னொரு படி மேலே சென்று தமிழ் கட்சிகள், தமிழ் பேசும் கட்சிகளை துண்டு துண்டாக மாற்றியதில் அவருடைய பெரும் பங்கு இங்கே இருக்கிறது. 2 தடவைகள் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே சுக்குநூறாக பல்வேறு கட்சிகளை உடைத்திருந்தார். ஆனால் இப்போது காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்ச உட்பட ராஜபக்சர்களை காப்பாற்ற ரணில் விக்ரமசிங்க வர வேண்டியிருந்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக மாறிக்கொண்டார், பிரதமராக இருந்தார். எனவே அவரது காக்கும் கடமையாக மஹிந்த ராஜபக்ச உட்பட்ட ஏனைய ராஜபக்சர்களை தண்டனைகளிலிருந்து அவர் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது எதிர்கட்சிகளின் விமர்சனங்களாக தொடர்ந்து இருந்து வருகின்றன. இப்படி இருக்கின்ற வேளையில் அதற்கு பிரதி உபகாரமாக இம்முறையும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட தங்களது வெளியில் இருந்தான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவு இருக்கும் என்று சொல்லி கருதப்படும். ஆனால் இதற்கு ஒரு விதமான எதிர்ப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிடமும் இருக்கிறது. அதே போல ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் ஒரு விடயம் மிக தெளிவாக தெரியும். தான் ராஜபக்சகளின் ஆதரவோடு இந்த ஜனாதிபதி ஆட்சியை நடத்தினாலும்
தான் அவரது ஆட்களில் ஒருவர் கிடையாது என்பதை அவர் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள விரும்புகிறார். காரணம், ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ராஜபக்சக்களிடமிருந்து தான் விலகித்தான் இருக்கிறேன். காரணம், இவர் வந்த வேளையில் ஆரம்பத்திலே ரணில் ராஜபக்ச என்று இவர் மீது கிண்டல் அடிக்கப்பட்டது, முத்திரை குத்தப்பட்டது. அறகலைய போராட்டக்காரர்கள் இன்னமும் இவரை ரணில் ராஜபக்ச என்றே சொல்லி வருகின்றார்கள். இவர்தான் ராஜபக்சகளை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார்கள். எனவே அதிலிருந்து விலகி இருக்கத்தான் இவர் விரும்புகிறார். ஆனால் மொட்டு கட்சியின் ஆதரவு இல்லாமல் தன்னால் நாடாளுமன்றத்திலே தன்னுடைய விரும்பினபடி ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது. அதே போல தேர்தல் என்று வரும்போது கூட 50% மேற்பட்ட வாக்குகளை எடுப்பதாக இருந்தால், ஓரளவு தென்னிலங்கை வாக்குகளை எடுப்பதாக இருந்தால், ராஜபக்சகளின் மொட்டு கட்சியின் வாக்குகளும் தனக்கு தேவை என்று அவருக்கு தெரியும். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவரது அடுத்த கட்ட உபாயமாக மொட்டு கட்சிகளோடு சேர்ந்திருக்கின்ற கூட்டணிகளில் பல பேரை உடைத்து தன்னுடைய பக்கத்துக்கு எடுத்துக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இதிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரமுகர்கள் பல பேர் கூட இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மாபெரும் கூட்டணியோடு சேர்ந்து கொள்ள, அது ஐக்கிய தேசிய கட்சியின் கட்சியாக இல்லாவிட்டாலும் ஒரு கூட்டணி ஒன்றை அமைத்து அந்த மகா கூட்டணியில் சேர்ந்து கொள்ள தயாராகி கொண்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. அண்மை காலமாக நான் பல பேர் இணைந்து கொள்ளப் போவதாக, தேசிய அரசாங்கம் வந்து வரப்போவதாக எல்லாம் சொல்லுகிறது. இதிலே மிக முக்கியமாக ராஜித சேனாரத்ன தலைமையிலான ஒரு குழுவினர், அதுபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகி சுயாதீனமாக இயங்கி வருகின்ற ஒரு சிலர், ஏன் சஜித் பிரேமதாசவின் கட்சி கூட்டணியில் இருக்கின்ற ஒரு சிலர் என்று சொல்லி பல பேரை அவரை பொறுத்து சேர்த்துக் கொள்ள முனைந்து கொண்டிருக்கிறார். சிறுபான்மை கட்சிகள் சிலவற்றோடும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டு வருகிறார். இப்படியான நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இனி எடுக்க போன்ற நடவடிக்கை என்ன? இது பற்றி பரவலாக பல்வேறு ஊகங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. தம்மிக்க பெர்ரா இம்முறை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்பதன் பரவலான ஒரு அபிப்பிராயமாக இருந்தது. தம்மிக்க பெர்ரா இலங்கையின் பெரும் வர்த்தகர்களில் ஒருவர். இந்த அறகலைய போராட்ட காலத்திலே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேசிய பட்டியல் மூலமாக அழைக்கப்பட்டார். எனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இவரை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவதற்காக காரணம், பெரும் பொருள் வசதி கொண்டு ஒருவர், இவரை கொண்டு வருவதன் மூலமாக கட்சியும் வளப்படும், தங்களுக்கான ஒரு பரிசோதனை எதிராக இவரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இவரை கொண்டு வந்ததாக சொல்லப்படும். எனவே இவர் ஜனாதிபதி வேட்பாளராக இம்முறை தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசித்து இருப்பதாக நானும் உங்களுக்கு குறிப்பிட்டேன். காரணம், கோட்டாபய ராஜபக்ச இல்லை, மஹிந்த ராஜபக்ச போட்டியிட முடியாது, ஏனைய ராஜபக்சர்கள் ஒருவரான பசில் ராஜபக்சவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. ராஜபக்சகளை தாண்டி வேறு யாரிடமும் இந்த பதவி போய்விடக்கூடாது என்பதில் ராஜபக்சகள் கவனமாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற வேளையில் பாதுகாப்பாக இம்முறை ராஜபக்சகளுக்கு வாய்ப்பும் இல்லை என்று சொல்லி தெரிகிறது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக போட்டியிடுகின்றவர்களாக இருந்தால் அதைவிட மேலாக மக்கள் எதிர்பார்ப்பார்கள். இல்லாவிட்டால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சர்வதேச ரீதியில் நாட்டை இப்போது காப்பாற்றிய நல்ல பெயர் இருக்கின்ற காரணத்தால் அவரை விட்டுவிட்டு வேறு ஒருவரை தேர்தலில் போட்டியிடச் செய்வது ஆபத்தானதாக முடியும் என்ற அடிப்படையில் தாங்கள் போட்டியிடாமல் ஒரு பரீட்சித்து பார்க்கின்ற முயற்சியாக தம்மிக்க பெர்ரா போன்ற ஒருவர் நிறுத்தலாம் என்றுதான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானித்திருந்தது. ஆனால் அண்மை காலமாக சத்தம் இல்லை. இப்போது இன்னும் ஒரு பெரும் வர்த்தகரான திலீப் ஜெயவீரவும் வேறொரு கூட்டணியோடு உள்ள இறங்கியிருக்கிறார். அப்படி இருக்கின்ற வேளையில் தம்மிக்க பெர்ரா அமைதியாக இருக்கிறாரே என்று சொல்லி கேள்விகள் எழுப்பப்பட்ட வேளையில் தென்னிலங்கை ஊடகங்களுக்கு அவர் வழங்கிய பேட்டி ஒன்றிலே ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும், ஆரம்பத்தில் 51% வாக்குகளை பெற்றுக் கொள்வது உறுதியாகின்ற போது நிச்சயமாக தான் களமிறங்குவதாகவும் ஆரம்பத்திலே தெரிவித்திருந்தது பற்றி தான் ஏற்கனவே ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இப்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளராக இன்னும் பெயரிடுவதற்கு யாருடைய பெயரையும் அறிவிக்கவில்லை. அவர்கள் 10 நிபந்தனைகளை தனக்கு விதித்திருந்ததாக இப்போது முதல் தடவையாக தம்மிக்க பெர்ரா சொல்கிறார். அந்த நிபந்தனைகளை செயற்படுத்துவதற்கான அனைத்து திட்டங்களும் இப்போது தன் பக்கத்திலிருந்து ஆரம்பித்து விட்டன. அதுபோல ஜனாதிபதி வேட்பாளராக தான் களமிறங்குவதற்கு முற்றுமுழுதாக தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். எனவே இப்போதைய சூழலில் அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஆகஸ்ட் 20 முதல் வேட்பு மனுவை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்கு சரியாக 50 நாட்கள் இருக்கிற நேரத்தில் நேற்றைய நாளில் அவர் வழங்கியிருக்கின்ற இந்த பேட்டியிலே தான் தயாராக இருப்பதாகவும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முடிவுக்காக தான் காத்திருப்பதாகவும் தம்மிக்க பெர்ரா சொல்லியிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோ இந்த ஜனாதிபதி தேர்தலை பற்றி பெருமளவில் அக்கறை எடுப்பதாக தெரியவில்லை. அவர்கள் அதிகமாக நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்துக் கொண்டே இருக்கின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமும் அவர்கள் இறுதியாக கடைசியாக பசில் ராஜபக்ச நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் கூட நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்துவதற்கென்றுதான் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தலுக்கென்று அவர்கள் இங்கே தயாராவதாக இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் முதலில் நடத்தப்பட்டால் அது சஜித்தும் அவ்வாறு தான் விரும்புகிறார். பசில் ராஜபக்ச உட்பட்ட மொட்டு கூட்டணியிடம் அதைத்தான் விரும்புகின்றார்கள். காரணம், இதிலேயே தங்களுடைய பலத்தை நிரூபித்துக் கொள்ளலாம். ஜனாதிபதி தேர்தல் என்று வரும்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான மக்கள் மத்தியிலான செல்வாக்கம் இங்கே இருப்பதன் காரணமாக தங்களால் எதுவும் அந்த இடத்தில் செய்து கொள்ள முடியாது என்று தீர்மானித்திருக்கும் இவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது கணிசமான ஆசனங்களை வென்று அதன் மூலமாக ஒரு அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வழங்கலாம் என்பதுதான் அவர்களது நிலைப்பாடு.
எனவே இப்போது வரை இன்னும் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படாத சூழ்நிலையில் இறுதி நேரத்தில் அந்த மாற்றங்கள் கொண்டு வரலாம், ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட்டு நாடாளுமன்ற தேர்தல் வரலாம் என்ற அடிப்படையில் அதற்கான அழுத்தங்களை தான் கொடுத்து வருகின்றனர். அதற்கு அவர்கள் வேறொரு பக்கம் தயார் நிலையில் இருப்பதாக ஒரு செய்தி ஒன்று சிங்கள ஊடகங்களில் பரவி இருக்கிறது. பொதுவாக ராஜபக்ச குடும்பத்தினருக்கு மிக நெருக்கமான உறவினரும் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கையின் தூதுவராக இருந்தவருமான உதயங்க வீரதுங்க, இவரும் ஏற்கனவே நிறைய சர்ச்சைகளில் அகப்பட்டுக் கொண்ட ஒருவர், விசாரணைகளுக்குள்ளான ஒருவர். அறகலைய காலத்தில் இவர் மீது பல்வேறு குற்றங்கள் இங்கே இருந்தன. இப்போது அவர் சொல்கின்ற விடயம், மஹிந்த ராஜபக்ச இனி வரும் தேர்தலில் போட்டியிட மாட்டார். அவரது வயது மூப்பு இயலாமை காரணமாக அவர் விலகிக் கொள்ள நாமல் ராஜபக்சவை பிரதானமான ஒரு வேட்பாளராக, பிரதம வேட்பாளராக இறக்கப் போகின்றார்கள் இம்முறை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. இதன் மூலமாக இளையவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதாகவும் ராஜபக்சக்கிடமிருந்து பதவி விலகாமல் இருப்பதை பற்றியும் அவர்கள் உறுதிப்படுத்தி இருப்பதாக உதயங்க வீரதுங்கவின் இந்த கருத்து தெரிவிக்கிறது. எனவே இதற்கான தயார் நிலையில் தான் அவர்கள் அடுத்த கட்டத்தில் தயாராக இருப்பதாக இப்போது சொல்லப்படுகின்ற விடயத்தில் ஜனாதிபதி தேர்தலை பற்றி அவர்கள் பெருமளவில் பொருட்படுத்துவதாக இல்லை. இது நிச்சயமாக தம்மிக்க பெர்ரா பூண்டோருக்கோ இல்லாவிட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்டாயமாக ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் தங்களுடைய தரப்பு வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களுக்கோ அவ்வளவு ஒவ்வாத விடயமாகவே இருக்க போகும். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே இனி மேற்கொள்ள போன்ற தேசிய அரசாங்கத்துக்கான நகர்வுகள், ஒரு சிலருக்கு அமைச்சர் பதவியை வழங்கி அவர்களை தன் பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகள் ஆகியவற்றில் தான் அடுத்து வரும் வாரங்கள் மிக முக்கியமானவையாக இருக்கும் என்று கருதப்படுது. அவதானித்திருக்கும். இப்படியான சூழ்நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் இந்த விடயம் பொதுவாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம், சீரியஸாகவும் பேசப்படுகிறது. அதை விட சில பேர் இதிலே தங்களை பொது வேட்பாளராக அறிவித்துக் கொண்டு களமிறங்குவதற்கான முஸ்தீபுகளை எடுத்துக்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தை ஆரம்பித்து வைத்ததை தங்களில் யாராவது ஒருவரை தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கான ஒரு ஆயத்தமாக இங்கே இருக்கின்ற விடயம், அதுபோல ஒரு கவனக்கலைப்பானாக, வாக்கு பிரிப்பானாக நடந்து கொள்கின்ற ஒரு விடயம் என்று சொல்லி பொதுவாக மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற விடயமாகவும் இருக்கு. இல்லை, தென்னிலங்கை அரசியல்வாதிகளை நம்பி எந்த ஒரு பயனும் கிடையாது, அவர்களால் இதுவரைக்கும் உறுதியான வாக்கு உறுதி ஒன்றை கூட வழங்க முடியாமல் இருக்கிறது. எனவே எங்கள் தரப்பு நியாயங்களை வலியுறுத்துவதற்கு தமிழ் தரப்பு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று சொல்வோரும் இருக்கின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இந்த விடயத்தில் முதலில் உறுதியாக இருந்தார். தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார். ஆனால் இது பற்றிய கருத்து கணிப்புகளை நடத்திய ஒரு கூட்டம் ஒன்று தமிழ் பொது வேட்பாளர் பற்றி சி.வி. விக்னேஸ்வரன், அதுபோல சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் தமிழ் அமைப்புகள் ஒன்றாக நடத்திய விடையில் ஸ்ரீதரன் அதிலே பிரசன்னமாக இருக்கவில்லை. அவர் சுவிட்சர்லாந்துக்கும் சென்றிருந்தார் இடைநடுவே. குறிப்பாக மக்கள் மன்று நடத்திய ஒரு விடயம், அது சுமந்திரனால் முன்னெடுக்கப்பட்டது, அது யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. அங்கே தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவும் கலந்து கொண்டிருந்தார். ஸ்ரீகாந்தா தமிழ் பொது வேட்பாளர் பற்றி ஆதரவாக தெரிவித்திருந்தார். மற்ற அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு தேசிய மக்கள் சக்தி, சஜித் பிரேமதாச இவர்கள் எல்லோரும் வருகை தந்து தமிழ் அரசு கட்சியோடு பேச்சுவார்த்தைகள் நடத்திய விடையில் ஸ்ரீதரன் இங்கே இருக்கவில்லை. அந்த விடையில் அவர் இலங்கையில் இருக்கவில்லை. இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர் வீட்டின் மீதான இந்த அச்சுறுத்தல் பற்றிய விடயங்களை பற்றியும் இன்னும் பல்வேறு விடயங்களை பற்றியும் முல்லைத்தீவிலே ஊடக சந்திப்பொன்றை நடத்திய வேளையில் குறிப்பாக அரசாங்கம் திட்டமிட்டு யாழ்ப்பாணத்தை ஒரு கொதி சூழ்நிலையில் வைத்துக் கொள்ள விரும்புகிறது. பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் யாழ்ப்பாணம் இருந்து கொண்டிருக்கிறது. பயங்கர இருள் சூழ்ந்த நிலை அங்கே இருக்கிறது. இதற்கு பின்னால் அரச புலனாய்வு முப்படைகள் ஆகியோர் இயங்கிக் கொண்டு வருவதை பற்றி பகிரங்க குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தார் ஸ்ரீதரன். அதை பற்றி தனியான காணொலி வழங்கியிருக்கிறேன். அப்படி இருக்கின்ற வேளையில் அவர் இந்த ஜனாதிபதி தேர்தல் பொது வேட்பாளர் நிறுத்துவது பற்றியும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் வரலாறு தந்திருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தான் தமிழ் பொது வேட்பாளர். எனவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தை இறுக பற்றி கொண்டு இந்த மண்ணில் தமிழினம் யார் என்பதை காட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லி ஸ்ரீதரன் குறிப்பிடுகிறார். 2005ஆம் ஆண்டு ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே செயற்பட்டு உலகத்துக்கு தமிழர்கள் மூலமாக ஒரு செய்தி சொல்லப்பட்டது. சில நாடுகள் அந்த செய்தியை ஜனநாயகத்தை பயன்படுத்த தவறியதாக இப்பொழுது குற்றம் சுமத்தி வருகின்றனர். யுத்தம் முடிந்தவுடன் உடனடியாகவே பொன்சேகாவுக்கு ஆதரவு அளித்து அவர் தோல்வி அடைந்தார். பிறகு அவர் எங்களுக்காக இதுவரை எதனையும் கதைக்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார் ஸ்ரீதரன். மைத்திரிபால சிறிசேனா அதுபோல மஹிந்த ராஜபக்ச 2 பேரும் போட்டியிட்ட போது 2 பேரும் எதிரி. அதில் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பதை தீர்மானித்து மைத்திரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு அளித்தோம். அதிலும் தோற்றிருக்கிறோம். சஜித்துக்கு ஆதரவு அளித்தோம், அங்கேயும் தோற்றோம். அதுக்கு பிறகு நாட்டிலே அறகலைய போராட்டம் வந்தது. அதற்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச பதவி விலக்கப்பட்ட வேளையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த தேர்தலில் டலஸ் அழகப்பெருமவும் ரணில் விக்ரமசிங்கவும் போட்டியிட்ட போது டலஸுக்கு ஆதரவு அளித்தோம், அதிலும் தோல்வி அடைந்தோம். எனவே மக்களிடத்தில் அபிவிருத்திக்கான தேவை இருக்கிறது, மேடையில் அதை பற்றி தாங்கள் பேசுவதில்லை என்று குறிப்பிடுகிறார் ஸ்ரீதரன். உரிமைக்காகவே மக்கள் என்று வாக்களிக்கின்றார்கள், தங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சுகபோகத்துக்காக அல்ல. எனவே இந்த 15 வருட வரலாற்றில் அனுரகுமார் திசாநாயக்க, சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் மக்களுக்காக, என் தமிழ் மக்களுக்காக பேசிய வரலாறு கிடையாது. இப்போது பேசுகின்றார்கள். காரணம், அவர்களுக்கு தேவை இருக்கிறது. எனவே தீர்மானிக்கும் சக்தியாக நாங்கள் இருக்கும்போது ஏன் நாங்கள் பொது வேட்பாளரை இறக்கக்கூடாது என்று கேட்கின்றார் ஸ்ரீதரன்.
13 நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஜெய்சங்கரோடு கதைத்திருக்கிறோம். இந்திய வெளிவிவகார அமைச்சருடன் சந்தித்த சஜித் பிரேமதாச 13 தருவதாக சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போது தமிழில் போலீஸ் அதிகாரம் இருக்கிறதா என்று கேட்டார். சஜித் இங்கே இப்படி சொல்ல, மரிக்கார் கொழும்பிலே அவ்வாறு சொல்லவில்லை என்று சொல்லி பல்வேறு விடயங்களை குறிப்பிடுகின்ற ஸ்ரீதரன், பொது வேட்பாளரை களமிறக்கும் போது மற்ற வேட்பாளர்கள் தேடி வருவார்கள், இறங்கி வருவார்கள். 13 விட மேலதிகமாக ஒன்றை தருகிறோம் என்று சொன்னால் அதை பற்றி யோசிப்போம். ஏற்கனவே உள்ள 13 தான் தருகின்றார்கள். 34 வருடமாக போலீஸ் அதிகாரம் இல்லை, காணி அதிகாரம் இல்லை, மத்திய அரசாங்கம் காணிகளை பிடிக்கிறது என்று பல்வேறு விடயங்கள் இங்கே குறிப்பிட்டு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எமக்கான தீர்வை வெளியிட்டால் சிங்கள மக்களிடத்தில் செல்வாக்கு இல்லை என்று சொல்லி அவர்கள் கருதுகின்றனர். எனவே இந்திய, அமெரிக்க, பிரித்தானிய தூதுவருக்கு முன்பாக மறைமுகமாக தீர்வை எடுத்து தாருங்கள், அதற்கு பிறகு நாங்கள் சிந்திப்போம் என்று ஸ்ரீதரன் குறிப்பிடுகிறார். எனவே ஸ்ரீதரன் சொல்கின்ற விடயம், இப்போது நாங்கள் எங்களது பேரம் பேசும் சக்தியை அழுத்தமாக தீர்மானிக்கும் சக்தியாக தமிழ் மக்கள் இருக்கும் போலையில் தமிழ் மக்கள் நிச்சயமாக இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டார். இதை பற்றிய விடயங்களை நாங்கள் தொடர்ந்து அவதானித்திருப்போம். இப்போது ஸ்ரீதரன் சொல்கின்ற இந்த விடயம் தமிழரசு கட்சியில் ஏற்படுத்த போகின்ற மாற்றங்கள் என்னவாக இருக்கும், அதே போல தமிழரசு கட்சி இந்த முடிவிலிருந்து மாறுபடுமா, பொது வேட்பாளராக இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிடுகின்ற விடயமாக இருக்கும்போது யாரை நிறுத்துவது, இதுதான் அடுத்த முக்கியமான கேள்வி. காரணம், நாங்கள் நிறுத்துகிறோம் என்று சொல்லி ஒருவரை நிறுத்திவிட்டு அவர் மூலமாக எங்களுக்கு நாங்கள் என்ன காரணத்துக்காக நிறுத்துகிறோமோ அதற்கான பலன் கிடைக்காவிட்டால், எனவே இந்த கேள்வியை அடுத்த முறை அவரிடம் கேட்க வேண்டி இருக்கிறது என்ற விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வைக்கிறேன். திருகோணமலையில் இடம்பெற்ற ஒரு பரபரப்பான சம்பவம். அங்கே வருகை தந்திருந்த 25 வயதான ஒரு இஸ்ரேலிய யுவதி சுற்றுலா பயணி ஒருவர் காணாமல் போகிறார். 3 நாட்களாக காணாமல் போன அவர் நேற்று திருகோணமலை சல்லிக்கோவில் மலை பிரதேசத்திலிருந்து பத்திரமாக உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். இது ஏற்படுத்திய பரபரப்பு உண்மையில் இஸ்ரேல் நாட்டின் சுற்றுலா பயணி திருகோணமலையில் வைத்து காணாமல் போயிருக்கிற அன்றவுடன் இது கடத்தலாக இருக்கலாம், பல்வேறு குற்றங்கள் இழைக்கப்படுவதற்கான ஒரு ஆரம்பமாக இருக்கலாம் என்று சொல்லி பலத்த பரபரப்பான சந்தேகங்கள் இருந்தன. ஆனால் இவர் காணாமல் போய் 3 நாட்களுக்கு அடுத்து உடனடியாக சமூக வலைத்தளங்களில் இஸ்ரேல் சார்பாகவும் இவரது நண்பர்களும் பதிவேடுகிட்டிருந்தார்கள். காணாமல் போனவரை கண்டுபிடித்து உடனடியாக அறிய தருமாறு திருகோணமலை போலீசாரும் இதை பற்றிய தகவலை வெளியிட்டிருந்தார். உடனடியாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் விடுத்த பணிப்புரையின் அடிப்படையில் போலீஸ், ராணுவம், பிரதேச செயலகம், உப்புவேலி பிரதேச சபை மற்றும் சுற்றுலா பணியகம் இணைந்து விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டு தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. இதன் அடிப்படையில் உடனடியாக அவர் 25 வயதுடைய சுற்றுலா பயணி நேற்றைய நாளில் இந்த திருகோணமலை சல்லிக்கோவில் பிரதேசத்தின் மலைச்சரிவிலே இருந்து பத்திரமாக மீட்கப்பட்டுகின்றனர். காயங்கள் காணப்பட்டுகின்றன. சுயநினைவில்லாமல் அவர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து உடனடியாக ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைய இந்த தேடுதல் பணியில் ஈடுபட்டு இந்த யுவதி இப்பொழுது மீட்கப்பட்ட பிறகு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார். தகுந்த மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு அவர் உடனடியாக இஸ்ரேல் நாட்டு தூதரகத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதைவிட ஒரு பரிதாபகரமான செய்தி நேற்றைய நாளில் மிகுந்த பரபரப்பாக ஒரு பக்கம் மாறியிருந்தது. தங்காலை பகுதியிலிருந்து மீன்பிடிக்காக கடலுக்கு சென்ற மீனவர்கள் 6 மீனவர்கள் கடலில் மிதந்த நிலையில் காணப்பட்ட போத்தலில் இருந்து ஒரு திரவத்தை அருந்தியிருக்கிறார்கள். மதுபானம் என்று நினைத்து அவர்கள் அருந்திய திரவம் அவர்களது உயிரை குடித்திருக்கிறது. கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்தை இது பற்றிய தகவல்களை கொண்டு வந்திருந்தார். முதலில் 3 பேர் மரணித்திருந்ததாகவும் 3 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. இப்போது 4 பேர் பலியாகி இருப்பதாக பிந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போது இன்று கிடைத்திருக்கின்ற பிந்திய தகவலின் அடிப்படையில் 5வது மீனவரும் பலியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மதுபானவனை நினைத்தே இவர்கள் இதை அருந்தி இருக்கலாம் என்று இப்போது கடற்றொழில் திணைக்கள அலுவலர்கள் தெரிவிக்கின்றார்கள். டெவான் 5 என்ற நெடுநாள் மீன்பிடி படகிலேயே இந்த 6 மீனவர்களும் பயணித்திருந்த நிலையில் இவர்களில் ஒருவர் மட்டும் இப்பொழுது கடுமையான ஆபத்தான நிலையில் இருந்து சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. கடலிலே தத்தளித்த நிலையில் இருந்த இவர்களது படகை அவதானித்த சிங்கப்பூரின் வணிக கப்பல் ஒன்றின் மூலமாக இவர்கள் இன்றைய நாளில் மீட்கப்பட்டு கரைக்கு சேர்க்கப்பட்டதாக இப்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற போலீசார் இந்த திரவம் என்ன என்பதை மருத்துவர்கள் மூலமாக அறிந்து அதன் மூலமாக இது பற்றிய அறிவுறுத்தல்களை மீனவர்களுக்கு வழங்குவதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாளை முதல் பஸ் கட்டணங்கள் குறைக்கப்படுகிறது. இன்று நள்ளிரவு முதல் இது அமலுக்கு வருகிறது. தேசிய பஸ் கட்டண கொள்கையின் பிரகாரம் இது அமுல்படுத்தப்படும் என சங்கத்தின் செயலாளர் அஞ்சனா பிரியாஞ்சித் இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். ஆரம்பத்திலே தனியார் போக்குவரத்து சேவைகளுக்கு சொந்தமான பேருந்துகளின் தலைவரான கெமுனு விஜயரத்ன இது பற்றி அறிவித்தலை கொடுத்திருந்தார். பஸ் கட்டணம் 5 வீதத்தால் குறைக்கப்படும் என்று கெமினு விஜயரத்ன அறிவித்திருந்தார் நேற்று முன்தினம். இதன் அடிப்படையில் பஸ் கட்டணம் 5.27 வீதத்தால் குறைக்கப்படும் என்றும், எனவே குறைந்த பஸ் கட்டணம் இனி 30 ரூபாயிலிருந்து 28 ரூபாயாக குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. மக்களிடம் ஒரு சிறப்பு வேண்டுகோளும் இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது. இந்த அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் நள்ளிரவு முதல் இந்த பஸ் கட்டண குறைப்பினை 100% பஸ் பயணிகள் அனுபவிக்க வேண்டும். எனவே அவர்கள் சில்லறை காசுகளை கொண்டு வர வேண்டும் என்று அறிவித்தல் கொடுக்கப்படுகிறது. இல்லாவிட்டால் 30 ரூபாயாக இருந்த பஸ் கட்டணம் 28 ரூபாய்க்கு மாற்றப்பட்ட பிறகும் இந்த 2 ரூபாய் பிரச்சனையாக இருக்கும்.
எனவே ஒவ்வொரு கட்டணத்திலும் இந்த 2, 3 மற்றும் 5 ரூபாய் போன்ற நாணயங்களை மாற்றுவதில் சிக்கல் இருப்பதன் காரணமாக சில்லறைகளை மக்கள் கொண்டு வர வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் முன்வைத்திருக்கிறார்கள். இதில் ஒரு யதார்த்த ரீதியான பிரச்சனையும் இருக்கிறது. மக்களிடமும் எந்த விடையிலும் இந்த சில்லறை இருக்கும் இல்லை. எனவே 30 28 ரூபாயாக மாற்றினாலும் பல்வேறு 2 ரூபாய்கள் சேர்ந்து அது தொடர்ந்து 30 ரூபாயாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை கொடுத்திருக்கிறார். இதன் அடிப்படையில் பொது போக்குவரத்து சேவை அத்தியாவசிய சேவையாக இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படுகிறது. 1979 ஆண்டின் 61ஆம் இலக்க அத்தியாவசிய பொது சேவை சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த அதிகாரத்தின் மூலமாக ஜனாதிபதி செயலாளரினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருப்பது முக்கியமானது. சில சேவைகளுக்கு பிரச்சனைகள் இருக்கின்ற வேளையில் பணி நிறுத்தம் போன்ற பல்வேறு விடயங்கள், அசமந்த போக்கு போன்ற பல்வேறு விடயங்கள் மக்களை பாதிக்கும் என்று கருதப்படும் வேளையில் இப்படியான அவசர வர்த்தமானி அறிவித்தல் சில சேவைகளை அத்தியாவசியமயப்படுத்தி வழங்கப்பட்டு வருவதை நாங்கள் அவதானித்து வந்திருக்கிறோம். எனவே பஸ் கட்டணங்கள் நாளைய தினம் குறைக்கப்படுகின்ற வேளையில் ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு கவனிப்புக்குரியது, அவதானித்திருக்கும். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.